திருட்டெல்லாம் இல்ல, கிட்னி திருட்டெல்லாம் இல்ல, ஒரு முறைகேடு. நான் கேட்க, ஒரு திருட நம்ம வீட்டுக்கு வந்துட்டா திருடலாம் இல்ல, ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோமா? நாமக்கல் மாவட்டத்தில் நடந்து வரும் கிட்னி திருட்டு குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்திற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். என்னங்க இது? அதாவது ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில, ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில விசாரணை குழு போட்டோம். இது யாரும் சொல்லி போடல. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றாரு, இது திருட்டிட்டாங்க, அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பா போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது இன்னைக்கு இல்லை, 2019 அதே நாமக்கல்ல நடந்திருக்கு. அதே நாமக்கல்ல 2019 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அப்ப ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருக்காரு. 2019 கொடுத்துருக்காரு. 2019 காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமே போயிட்டாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ எங்களுக்கு பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி, எல்லா இணை இயக்குநர்கள் ஆய்வு பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்குங்கிறத 2 வாரம் டைம் கொடுத்தோம். ப்ராஜெக்ட் டைரக்டர் தலைமையில் 2 வாரம் போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம். இந்த 2 வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடித்த உடனே ஒரு பிலிமினரி ரிப்போர்ட்டில் தப்பு நடந்திருக்கிறதுங்கிறது தெரிய வந்ததால் உடனடியாக 2 மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 வாரம் கழித்து முழுமையான அந்த ரிப்போர்ட் வந்த உடனே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், போலீஸ் ஆக்ஷன் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுப்போம். அதாவது அந்த மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்குமே போதுமான விழிப்புணர்வு, ஆர்கான் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உறுப்பு மாற்று ஆணையம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இது ஒரு மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோட செய்யப்படுற விஷயம்ங்கிற மாதிரி. உறுப்பு தானம் பண்ணுறது, இப்போ லிவர், கிட்னி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உறவினர்கள் எந்த மாதிரியான உறவினர்கள் இருக்கணும், அதுக்கு பிளட் மேட்சிங் எப்படி ஆகணும், இந்த மாதிரியான டீட்டெயில் ஒவ்வொரு முறையும் சொல்லி நிற்கிறோம், ஒவ்வொரு முறையும் பண்ணி நிற்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிப்பாளையத்தில் குறிப்பாக போய் அங்கே போய் நீங்கள் உடல் உறுப்பு விற்கிறவங்க இருக்கிறீங்களான்ற மாதிரி அங்கே போய் அவங்கள போய் நம்ம சந்தேகப்பட்டு எதுவும் பண்ணிடவும் முடியாது. யாரோ 1-2 பேர் பண்ணுற தப்பு, அந்த இடைத்தரகர்கள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முழு ரிப்போர்ட் வந்த உடனே அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கும்போது தானாகவே அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வரும். மரியாதைக்குரிய நமது சுகாதாரத்துறை அமைச்சர், திருட்டெல்லாம் இல்ல, கிட்னி திருட்டெல்லாம் இல்ல, ஒரு முறைகேடு. நான் கேட்க, ஒரு திருட நம்ம வீட்டுக்கு வந்துட்டா திருடலாம் இல்ல, ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அது முறைகேடு என்று நீங்கள் பூசி மெழுகினீர்கள் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அங்கே ஆழ புதைந்திருக்கிறது என்பதையும், இந்த கிட்னி திருட்டினால் மக்கள், ஏழை மக்கள், பாமர மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மருத்துவமனைக்கு நாங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை லைசன்ஸ் தவிர்த்து போயிட்டோம் சொல்றது மட்டும் இல்ல, இது இன்னும் நடந்திருக்கிறது. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதாவது பலாத்கார பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாலியல் தொந்தரவா இருந்தாலும் சரி, கொள்ளையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கிட்னி திருட்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே திமுகவின் நிர்வாகிகளுக்கு பங்கு இருக்கிறது என்பதை மிக மிக வேதனை. அப்படி இருக்கும் போதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் இல்லாம அப்படி மூடி மறைக்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக பீகாரில் நடந்து கொண்டிருக்கின்ற சீர்திருத்தம், அது சீர்திருத்தம் இல்லையா, முறைகேடா. அதாவது இங்க கிட்னி திருட்டு கிடையாது, அது முறைகேடா. அங்க சீர்திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றமே சொல்லிடுச்சு, இறந்தவர்களின் பெயர்கள் அதிகமாக பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது, அது நீக்கப்பட வேண்டும் என்று. நீதிமன்றம் சொல்ல, இவங்க என்னன்னா திமுக போன்றவர்கள் இறந்தவர்களின் வாக்காளர் பட்டியலில் இருந்தாலும் இவங்களுக்கு வசதி, அதை வைத்துதான் இவங்க வெற்றி பெறுகிறார்கள். அதனால அவங்க நீக்கப்பட்டவுடன் இவங்க பதற்றம் அடைகிறார்கள். அது நேரடியாக முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது என்பதுதான். இல்ல எல்லாத்தோட ஒரு பரிகசிக்க கூடியது என்னன்னா, ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்றாரு, 15 வருஷத்துக்கு முன்னாலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணுமா. எப்ப சொல்றாரு? இன்னைக்கு சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள்.
செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.